நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்று பேம்பேக்ஸ் மலபாரிகம் ரெட் சில்க் காட்டன் ட்ரீ. நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முள் இலவு அப்படின்னு சொல்லக்கூடிய இலவம்பஞ்சு மரம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இது வந்து வேறு மரம். இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா கோடை காலங்களில் மரங்களில் பூக்கள் மரம் முழுவதும் பூக்களாக பூத்திருக்கும். அழகான சிவப்பு பூக்களாக இருக்கும். மரம் முழுவதும் முட்கள் நிறைந்து காணப்படும். இலவம்பஞ்சு மரமும் இந்த மரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மரத்தில் முள் அதிகமாக இருக்கும், பூக்கள் வித்தியாசமாக இருக்கும். பூக்கள் இதில் வெள்ளை சிவப்பு நிற பூக்கள் இருக்கும். மரம் முழுதும் முட்கள் அதிகமாக இருக்கும். இது வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மரம் ஃபுல்லாக பூக்கள் அதிகமாக பூத்துருக்கும். இப்போ பார்க்குறீங்க, பூரா மரம் முழுசும் மேலே மரத்து மேலே யாரும் ஏற முடியாத அளவுக்கு முட்கள் அதிகமாக இருக்கும். வெயில் காலம் முழுசும் சிவப்பு நிற பூக்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இலவம் பஞ்சு மரம் மாதிரி தான் அதோட காய்கள்லேருந்து பஞ்சு வெளியேறும். அந்த இலவம் பஞ்சு தலையணைக்கு உபயோகப்படுத்துவாங்க. இதுவும் இலவம் பஞ்சு தான். ஆனால் இது முள்கண் நிறைந்திருக்கிறதுனால இது முள் இலவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இலைகள் பார்த்திங்கன்னா இலவம் பஞ்சோட மரத்தோட இலைகள் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 7 இளம் பாலைன்னு ஒரு மரத்தோட பார்த்துருக்கோம். அதில் 7 இலைகள் இருக்கும். அதே மாதிரி இந்த இலைகளும் கொத்தா ஒரு 7 இலைகள் கொண்ட கொத்தா இருக்கும். கோடை காலம் முடிஞ்சதுன்னா மரம் முழுதும் பச்சை பசுமையாக இலைகள் காணப்படும். முட்கள் நிறைந்த இந்த முள்ளிலவு மரத்தில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. இந்த மரத்தோட பட்டை, இதோட இலைகள், இந்த மரத்தோட விதைகள் எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தில் இருந்து வர்ற பிசின்லேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நண்பர்களே, முள்ளிலவு மரத்தோட விதைகளை காய வச்சு பொடிச்சு அதோட கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு நீர்ப்பெருக்கியாக செயல்படும். சிறுநீர் சுருக்கம் இது சரி செய்யக்கூடியது. சிறுநீரோட எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது. தொண்டை புண்களை இது ஆற்றக்கூடியது. அதே போல் இந்த முள்ளிலவம் மரத்தில் இருந்து வர்ற பிசின், ரெசின்னு சொல்லுவாங்க. அந்த பிசினை காய வச்சு பொடிச்சு வச்சுக்கிட்டு தினசரி 1 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்கும் இளநீரோடு சேர்த்து குடிச்சிட்டு வரனால சீதபேதி இது சரி செய்யக்கூடியது. அஜீரணத்தை சரி செய்யக்கூடியது. உடல் சூட்டை இது குறைக்கக்கூடியது. இதோட வடமொழி பேர் சேமல்னு சொல்லுவாங்க. லால் ரேசம் கப்பாசுன்னு சொல்லுவாங்க இந்த மரத்தோட பேர். இதில் பூக்கள் பார்க்குறீங்க, மிக அழகான பூக்களை கொண்டது. நண்பர்களே, பேம்பேக்ஸ் மலபாரிகம் முள்ளிலவோட இலைகளை ஓரிரு இலைகளை எடுத்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால இது உடல் சூட்டை இது குறைக்கக்கூடியது, மலச்சிக்கலை போக்கக்கூடியது, சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது. இதோட விதைகளை காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு தினசரி 1 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்கும் பாலோடையோ இளநீரோடையோ குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு காம விருத்தினின்னு சொல்லலாம். ஆண் மலட்டுத்தன்மையை போக்கக்கூடியது, ஆண் பெண் இருபாலருக்கும் காம இச்சையை தூண்டக்கூடியது. நண்பர்களே, முள்ளிலவு மரத்தோட பட்டை, ஒரு சிறு துண்டு பட்டை எடுத்து அதோட நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால உள் உறுப்புகளில் ஏற்படுற அலர்ஜியை இது சரி செய்யக்கூடியது. உடலுக்கு இது பலம் தரக்கூடியது. சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது. வயிற்றுப்போக்கு, சீதபேதியை இது குறைக்கக்கூடியது. இதோட இளநீர் சேர்த்தும் குடிக்கலாம். நண்பர்களே, முள்ளிலவு ரெட் சில்க் காட்டன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த முள்ளிலவோட இலைகளை அரைச்சி பசும்பாலோடு சேர்த்து குடிச்சிட்டு வரனால வாத நோய்களை இது சரி செய்யக்கூடியது. வயிற்றுப்போக்கை இது நிறுத்தக்கூடியது.
இந்த மரத்தோட பூவை கஷாயமாக்கி குடிச்சிக்கிட்டு வரனால மலக்கட்டை இது சரி செய்யக்கூடியது. இது ஒரு சிறுநீர் பெருக்கியாக செயல்படக்கூடியது. நண்பர்களே, முள்ளிலவோட பட்டை கொஞ்சம் பச்சையான பசுமையான பட்டை எடுத்து அதை இளநீர் சேர்த்து அரைச்சி அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரனால உடல் சூட்டை இது குறைக்கக்கூடியது. பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது. ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படுற பால்வினை நோய்கள்னால் ஏற்படுற வெள்ளை ஒழுக்கை இது தடுக்கக்கூடியது. இளநீர் கிடைக்கலாட்டினா பட்டையை நீரிட்டு காய்ச்சி பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனாலையும் அதே பலன்கள் கிடைக்கும். ஆண் மலட்டுத்தன்மையை இது போக்கக்கூடியது. நண்பர்களே, முள்ளிலவு மரத்திலிருந்து வர்ற ரெசின், பிசின்னு சொல்லுவாங்க, பசை மாதிரி இருக்கும். அந்த பசையை நீரிட்டு காய்ச்சி பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால உடல் சூட்டது சரி செய்யக்கூடியது. சீதபேதியை சரி செய்யக்கூடியது. இரத்த பேதியை சரி செய்யக்கூடியது. வயிற்றுக்கடுப்பை இது சரி செய்யக்கூடியது. மூலத்தை சரி செய்யக்கூடியது. உடல் சூட்டினால் ஏற்படுற கண் எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது. சிறுநீர் எரிச்சலோடு வர்றதை இது சரி செய்யக்கூடியது. இந்த முள்ளிலவு மரத்தோட பூக்களை துவையல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி துவையலாக செஞ்சு சாப்பிட்றனால மலச்சிக்கலை இது சரி செய்யக்கூடியது. உடலுக்கு பலம் தரக்கூடியது.